கீ பர்த்டே கேர்ள் பர்த்டே நாள் அழுதான் வடிவில்லைன்னா ஒரு ஆள் அனுப்பியிருக்கிற வழியாத்தான் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு சான்ஸ் இல்லை என்று சொல்ல இயலாது. டென்ஷனா இருக்கும், பதட்டமா இருக்கும், யாருன்னு தெரிஞ்சு கொள்ளும் வரைக்கும். ஹலோ, வணக்கம். வணக்கம். நாங்கள் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? ஜெனிகா. ஜெனிகா. சரி, ஜெனிகாவுக்கு இன்றைக்கு கீ பர்த்டே என்று சொல்லி உங்களுக்காக யாரோ அன்பான ஒரு ரவ அழகா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து எங்களின் மூலமாக கொடுத்து விட்டுருக்காங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, இந்த ட்ரெஸ்ல பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறீங்க. தேங்க்யூ. கீ பர்த்டே கேர்ள்ண்டா முக்கியமானது கேக் ஒன்று கொடுப்போம். சரி, கீ பர்த்டே கேர்ளுக்கு அழகா 21 வயதை ரீப்ரசன்டபிள் பண்ற மாதிரி 21 போட்டு கேக் அனுப்பி விட்டுருக்காங்க. பிடிச்சிருக்கா இந்த கேக் உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. சரி, வச்சிருங்க. இப்ப 21வது பர்த்டே சின்ன செலிப்ரேஷனா நடக்குது போல. என்ன ஏன் அந்த 21வது பிறந்த நாள் எல்லாரும் கொண்டாடுறாங்க? தெரியாது, நம்மளும் தெரியாம கொண்டாடுவோம். அப்படியா? மெச்சூரிட்டி லெவலுக்குரிய ஏஜ் லிமிட் வந்து 21 சொல்றாங்க. அதனாலதான் 21வது பர்த்டே எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. சரி, ஓகே. யார் இதை அனுப்பினாங்க உங்களுக்கு? அப்படி அனுப்புறதுக்கு ஒரு தரம் இல்லை. அப்ப அனுப்பியிருக்கிறவரையும் தான் கொண்டு வந்திருக்கிறோம். தெரியல யாருன்னு தெரியல. ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறபடியாத்தான் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு சான்ஸ் இல்லை என்று சொல்ல இயலாது. சரியா? அனுப்பி இருக்கிறாங்க யாரோ ஒரு ஆக்கள். அப்ப நாங்க எங்கட கிஃப்ட் கொண்டு வந்தோம் இல்ல தானே? சரி, ஓகே. உங்களுக்காக இன்னும் ஒரு அன்பு பரிசு அனுப்பி விட்டுருக்காங்க, அதையும் பார்ப்போம். சரி, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பியிருக்காங்க. சரியா? ஹாப்பியா இந்த பர்த்டேல இனிப்பு சாப்பிட்டுதான் அனுப்பியிருக்காங்க. சொல்லவே தேவையில்லை, அதை பார்த்தோன்னே எவ்வளவு சிரிப்பு. சாக்லேட்னா அவ்வளவு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சரி, அப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் தான் அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, இன்னும் நிறைய கிஃப்ட் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. பாவமா அடுத்தது என்ன கிஃப்ட் வருதுன்னு இது ஒரு ஸ்பெஷலான கூட தான். சரி, ஃபுல்லா பிஸ்கட்ஸ் வச்சு அனுப்பி விட்டுருக்காங்க. உங்களுக்கு நிறைய பிஸ்கட் பிடிக்குமோ? அப்படியா? இன்னும் நிறைய கிஃப்ட் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. அதுக்கு முதல் யார் இதை அனுப்பினாங்க தெரியல. இப்ப அனுப்பினாங்க பாத்தீங்களா, கோவிக்க போறாங்க உங்கள. நாங்க கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கோம். அம்மா அம்மா அனுப்பினாங்களா? இங்கதானே இருக்காங்க அம்மா. சரி, அம்மா அனுப்பலையே இத. ஏன் அழுறீங்க? கீ பர்த்டே கேர்ள் பர்த்டே நாள் அழுதான் வடிவில்லைன்னா அழக்கூடாது. சரி, உங்களை சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக தான் நீங்க கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அப்ப அழுறது அவ்வளவு வடிவில்லை. பிறந்த நாள் நாட்டுல அழ வச்ச மாதிரி போயிருமே. இந்த ஒரு கீ பர்த்டேல உங்களை சந்தோஷப்படுத்தணும், ஒரு அழகான நினைவை இந்த ஒரு பிறந்த நாள் ஏற்படுத்தி தரணும் பண்ணி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, உங்களுக்காக இன்னும் ஒரு அன்பு பரிசு அனுப்பியிருக்காங்க, அதையும் பாப்போம். உங்களுக்காக ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க. பிடிச்சிருக்கா? இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அதையும் பார்ப்போம். சில்பர் அனுப்பியிருக்காங்க. பிங்க் கலர் பிடிக்குமா உங்களுக்கு? அதாலதான் இந்த கலர்ல அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. என்ன அடுத்தடுத்து இவ்வளவு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. பிடிச்சிருக்கா? எல்லா கிஃப்டும் பிடிச்சிருக்கு. ஹாப்பி தானே? அப்ப சரி, எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்னைக்கு வரமாட்டேன்? இல்ல சந்தோஷம். சரி, அப்ப அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர மாதிரி யாரு இதை அனுப்பி விட்டுருக்காங்க? அம்மா தான். ஷுவர். ஆனா அம்மா அனுப்பலையே, அதை தாண்டி வேற ஒரு ஆட்கள் தான் அனுப்பியிருக்காங்க. சான்ஸ் இல்ல அனுப்புறதுக்கு. இருக்கிறீனா அனுப்ப மாட்டேன். சரி, ஆனா இருக்கிறபடியே தான் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப பிடிக்குமோ? சரி, அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அம்மாவோட பெரிய சொல்லி கொண்டிருக்கீங்க. ஆனா இது அம்மாட்ட இருந்து வரல. சரியா? இந்த கிஃப்ட் வேற ஒரு ஆக்கத்தை அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நினைக்கிறீங்க யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு. பாப்போம். என்ன சரி, அழகான ஒரு போட்டோ ஃப்ரேம், என்ன உங்களோட போட்டோ எல்லாம் போட்டு அழகா அனுப்பி விட்டுருக்காங்க. யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? அண்ணா. இந்த பேர் சொல்லவே இல்லையே. ஜெனித். அண்ணாவை சொல்லவே இல்லையே. பேர் சொல்லல, அனுப்ப மாட்டாருன்னு நினைச்சீங்களா?
இல்ல அம்மா தான் எல்லாமே செய்யறது. அம்மா தான் எல்லாமே செய்யறவா, அதில் அண்ணா செய்திருக்க மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் நிறைய பேரை சொல்லல. அப்படியா? சரி, ஓகே. உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அதையும் பார்ப்போம். சரி, இதுவும் ஒரு அழகான போட்டோ ஃப்ரேம். சரி, இது யார் அனுப்பியிருக்காங்க? மச்சான். மச்சான். சரி, வினோத் விஸ்வா. மாமாவும் மச்சானும். சரி, ஓகே. மாமாவும் மச்சானும் சேர்ந்து உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. பிடிச்சிருக்கா அப்ப இந்த gift? சரி, ஓகே. அப்படியே இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் யாரு அனுப்பினதுன்னு தெரிஞ்சு கொள்ளணும். அப்படித்தானே? அதை வேற ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கு. அம்மா. டென்ஷனா இருக்கும், பதட்டமா இருக்கும், யாருன்னு தெரிஞ்சு கொள்ளும் வரைக்கும். அப்படி இல்லை தானே? சரி, ஓகே. இந்த 21வது பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும், ஒரு அழகான நினைவை இந்த ஒரு பிறந்த நாள்ல ஏற்படுத்தி தரணும் பண்ணி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அண்ணா ஜெனித் அவங்க தான் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. சரியா? ஹாப்பியா? இப்ப சரி, அண்ணாட்ட இருந்து இப்படியே ஒரு அன்பு பரிசு வருமென்று எதிர்பார்த்தீங்களா? இல்ல இல்ல, அது அண்ணாட பேரே சொல்லலையா? அப்ப எதிர்பார்க்கல தானே நான். சரி, அண்ணாக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு? தேங்க்யூ. அண்ணா அங்கே இருக்கு, அப்ப கூப்பிடுவேன். அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட அண்ணா ஜெனித் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதே மாதிரி எப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்கு நான் பிரார்த்தனை. நன்றி, எனக்காக டைம் தந்ததுக்கு. கேக்க கட் பண்ணுவா.